சுவாச பை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு சுருங்கி காணப்படும். அதே மாதிரி சுவாச குழாய் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு நேரோ ஆயிருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புனால நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து நம்மளுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்டும் வந்து சேர்ந்துட்டு நம்மளுக்கு மேலும் சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி கொடுக்கும். அப்படி சுவாச குழாய் நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சு, சுவாச குழாயில் மியூக்கஸ் லைனிங்கும் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சளி மாதிரி ஒரு கோலை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கோலை வந்து இருக்கக்கூடிய பாதி இடங்களை வந்து அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு அடைச்சிக்கும். அதனால தான் ஆஸ்மா பேஷண்ட் வந்து மூச்சு கஷ்டப்பட்டு விடுறாங்க, ஒரு மாதிரி திணறாங்க, மூச்சு விடுறதுக்கு திணறாங்க.